அந்த உணர்வுன்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இறைவனை நாம நினைக்கவே முடியும். நம்மளால இறைவனை கூட நினைக்க முடியாது. எப்படி நினைப்பீங்க நீங்க? தலைக்குள்ள இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு, ஜோதியா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கற்பனை தான் நம்ம பண்ணுவோம். நினைக்க முடியுமா? அறிவுபூர்வமா நினைக்கணும்னு எப்படின்னா அந்த ஒளியை நம்ம அந்த ஒளி பெருகும் போது அதை உணர்றோம். உணர்வுனா என்னது? அந்த ஒளி பெருகும் போது அந்த சுடுது இல்லையா, எரியுது இல்லையா கண்ணில், அந்த எரிச்சல் ஏற்படும் போது குறுக்குறுன்னு ஒரு வழி ஏற்படுது இல்ல, அந்த ஒளி பெருகும் போது அப்ப நீங்க யாரை உணர்றீங்க? யாரை நினைக்கிறீங்க? இறைவனை தான் நம்ம நினைக்கிறோம். வேற எப்படி நாம நினைக்க முடியாது? அததான் ஆலயத்துல வழிபாடா சொல்றாங்க. ஆலயத்துல எல்லாம் பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி தீபாவளி காட்டி நேரா கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எடுத்து கண்ணில் ஊத்துங்க. கண்ணுல இருக்கிறவரை அந்த ஒளியை கொண்டு ஒளியை ஊத்தி அதை உணர்ந்து தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இதெல்லாம். இதுதான் ஒளி இருக்கிற ஜோதி லிங்கம். அந்த லிங்கத்துல ஒளி, அந்த லிங்கத்துக்கு எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி தீபத்து ஜோதியா அந்த லிங்கத்துல காட்டுவாங்க. அந்த லிங்கத்துக்கு ஜோதி காட்டுறாங்க. அந்த ஜோதியை கொண்டு வந்து நம்ம கிட்ட